மூணார் நியூ நகரில் இளைஞரின் மரணம் கொலை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் காவல்துறை இது உறுதி செய்தது. இதன் பாகமாக மூணாரில் இறந்த நபரின் சகோதரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மூணார் நியூ நகர் பகுதியைச் சேர்ந்த சூரி கடந்த தினம்தான் வீட்டினுள் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள தகவல்கள் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சூரியின் மரணம் கொலை என்று உறுதி செய்யப்பட்டதா. சம்பவத்தில் சூரியின் சகோதரன் விக்னேஷை காவல்துறை கைது செய்துள்ளது. இது சம்பந்தமாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்தது. മരണപ്പെട്ട സൂര്യയുടെ ബ്രദർ വിഘ്നേഷിനെ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. കേസിൻ്റെ അന്വേഷണം നടന്നുകൊണ്ടിരിക്കുക. കൂടുതൽ വിശദാംശങ്ങൾ ഇപ്പോൾ പറയാൻ കഴിയില്ല. വിഘ്നേഷിനെ കേസിലേക്ക് അറസ്റ്റ് ചെയ്തു. கட்டுமான வேலையின் ஒப்பந்தக்காரரின் உதவியாளராகத்தான் இருந்தார் மரணமடைந்த சூரி. கடந்த தினம் காலை வேலைக்கு செல்லாதை தொடர்ந்து நடத்திய விசாரணையில்தான் வீட்டினுள்ளே ஒரு அறையில் மரணமடைந்த நிலையில் இவரை கண்டுபிடித்தது. முதலில் இவர் தூக்கு போட்டு மரணமடைந்ததாகத்தான் உறவினர்கள் காவல்துறையிடம் தெரிவித்தது. ஆனால் உடல் கிடந்த நிலை மற்றும் இளைஞரின் கழுத்தில் காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் காவல்துறை பிரேத பரிசோதனைக்கும் ஃபாரன்சிக் அதிகாரிகள் பரிசோதனை கைரேக நிபுணர்கள் உட்பட உள்ளவைகள் தகவல் சேகரித்தனர். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொலை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் பீரோ மூணார்.